أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பத்ர் போருக்கு முன்பாக குறைஷிகள் மீது தொடரப்பட்ட போர்கள் சிலவற்றை பற்றிய தகவல்களை கடந்த வாரம் நம்ம சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இஸ்லாமிய பெரிய போர்களில் முதல் போரான பத்ர் போருக்கான காரணங்கள், அதோட எந்த சூழ்நிலையில் அது போராக மாறியது என்பதை போன்ற தகவல்களை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே துல் உஷைரா போரை பற்றி சொல்லும்பொழுது ஷாம் தேசத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த குறைசிகளின் வியாபார கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சேர்வதற்குள் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டது. அதனால போர் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த வியாபார கூட்டம் ஷாமிலிருந்து மக்காவுக்கு திரும்பும் நாள் நெருங்குது. அதனால அவர்கள் பற்றிய செய்திகளை தெரிந்து கொண்டு வருவதற்காக இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஜைதர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க ரெண்டு பேரையும் மதீனாவின் வடக்கு திசை பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹவுரா என்ற இடத்துக்கு போய் சேர்ந்து அங்கு தங்கியிருந்த போது அபு சுஃபியானுடைய வியாபார கூட்டம் அந்த இடத்துக்கு வந்து சேருது. உடனே அந்த ரெண்டு பேரும் மதீனாவுக்கு திரும்பி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த செய்தியை சொல்றாங்க. அந்த வியாபார கூட்டம் மிகப்பெரிய அளவில் குறைஷி தலைவர்களுடைய செல்வங்களுடன் ஷாமில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இவர்களோடு 50,000 தங்க நாணயங்களின் மதிப்புக்கு வியாபார பொருட்களும் 1000 ஒட்டகங்களும் வந்து கொண்டிருந்தன. ஆனா இவ்வளவு பெரிய வியாபார கூட்டத்தை பாதுகாப்பதற்கு வெறும் 40 வீரர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. மக்காவாசிகளுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய சேதத்தை உண்டு பண்ணுவதற்கு இப்போ முஸ்லிம்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்றாங்க. இதோ குறைஷிகளுடைய வியாபார கூட்டம் பொருட்களோட வருது, அக்கூட்டத்தை நோக்கி புறப்படுங்க, அல்லாஹ் அந்த பொருட்களின் மூலமாக நமக்கு உதவி அளிக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல இந்த போர்ல கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு யாரையும் அவங்க கட்டாயப்படுத்தல. காரணம், இந்த படை வியாபார கூட்டத்தை மறிக்கிறதுக்காக மட்டும்தான். அதனால அந்த பத்ர் மைதானத்துல மூர்க்கத்தனமான போர் எதுவும் பெரிய அளவில் நடக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவர்கள் பெரிய அளவில் தயாரிப்பு எதுவும் செய்யல. அதனால அதிகமான நபி தோழர்கள் இந்த பயணத்துல கலந்து கொள்ளாம மதீனாவிலேயே தங்கிட்டாங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குற்றமாக கருதல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 310க்கும் மேற்பட்ட நபி தோழர்களோடு புறப்படுறாங்க. அவர்களின் எண்ணிக்கை 313 என்றும் 314 என்றும் 317 என்றும் மார்க்க அறிஞர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அதாவது 82 அல்லது 83 அல்லது 84 முஹாஜிர்களும், ஹவுஸ் கிளையை சார்ந்த 61 அன்சாரிகளும், கஸ்ரஜ் கிளையை சார்ந்த 170 அன்சாரிகளும் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. வழக்கம் போல மதீனாவிலிருந்து புறப்படும் போது எந்தவித ஆரவாரமும் இல்லாம குறைவான தயாரிப்புடன் தான் முஸ்லிம்கள் புறப்பட்டாங்க. அந்த சமயத்துல முஸ்லிம்கிட்ட 2 குதிரைகள், 70 ஒட்டகங்கள் மட்டுமே இருந்தன. அதுல ஓர் ஒட்டகத்திற்கு 2 பேர் அல்லது 3 பேர் என்று மாறி மாறி பயணம் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் மர்சத் இப்னு அபு மர்சத் கணவர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 3 பேரும் ஒரே ஒட்டகத்துல மாறி மாறி பயணம் செஞ்சாங்க. சரியான தயாரிப்பு இல்லாத இந்த படையுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை தாண்டிய பிறகு ரவுஹா என்ற கிணறு உள்ள இடத்துல தங்குறாங்க. அதன் பிறகு சிறிது தூரம் பயணம் செய்து சப்ரா என்ற இடத்துல தங்கி
2 நபி தோழர்களை பதிர் பள்ளத்தாக்குக்கு அனுப்பி குறைஷிகளுடைய வியாபார கூட்டத்தின் செய்திகளை தெரிஞ்சிட்டு வருமாறு சொல்றாங்க. மக்காவின் பாதை இப்போது ஆபத்து நிறைந்ததாக இருக்கிறது என்பதை அறிந்து வச்சிருந்த அந்த குறைஷி தலைவர்களின் வியாபார கூட்டத்திற்கு பொறுப்பாக இருந்த அபு சுபையான் ரொம்ப எச்சரிக்கையோடும் பாதுகாப்போடும் தான் வர்றார். அதோட தனக்கு எதிரே வரக்கூடிய வாகன ஓட்டிகளிடமும் விசாரித்துக் கொண்டே பயணிக்கிறார். அப்படி விசாரிக்கும் பொழுது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களை அழைத்துக் கொண்டு இந்த வியாபார கூட்டத்தை கைப்பற்ற புறப்பட்டு விட்டார் என்ற செய்தி அபு சுபையானுக்கு கிடைக்குது. அபு சுபையான் உடனடியாக லம்லம் இப்னு அமர் அல் கிஃபாரி என்பவனுக்கு கூலி கொடுத்து மக்காவுக்கு போய் குறைஷி தலைவர்களுடைய இந்த வியாபார கூட்டத்தை பாதுகாப்பதற்கு உடனடியாக வந்து சேரணும் அப்படின்னு குறைஷிகளுக்கு செய்தி அனுப்புறார். அந்த கூலியார் மக்காவுக்கு வந்து பதுனுல்வாதி என்ற இடத்துல தன்னுடைய ஒட்டகத்தின் மீது நின்றவராக உரத்த குரல்ல கத்துறார். அபு சுபையானோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய செல்வங்களை முகமது தன் தோழர்களுடன் வழிமறைக்க கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. அந்த செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு எனக்கு தோணல அப்படின்னு அவர் சொன்ன உடனே மக்காவில் உள்ள அனைவரும் புறப்பட்டு போருக்கு தயாராகிறாங்க. மக்காவில் பிரபலியமான எல்லா குறைஷி தலைவர்களும் இந்த போர்ல கலந்துக்க வராங்க. ஏதாவது ஒரு காரணத்திற்காக வர முடியல என்றால் தனக்கு பதிலாக மற்றொருவரை அனுப்பி வச்சாங்க. இந்த போர்ல கலந்து கொள்ள முடியாத அபுல் அஹப் மட்டும் தனக்கு பகரமாக தனக்கு கடன் தர வேண்டிய ஒருத்தரை அனுப்பி வைக்கிறார். அதோட குறைஷிகள் தங்களை சுற்றியுள்ள எல்லா இன அரபியர்களையும் ஒன்று சேர்த்து போருக்கு அழைச்சிட்டு வராங்க. இந்த படையில அதிகலையார்கள் யாரும் கலந்துக்கல. இந்த மக்கா படை புறப்படும் போது அதுல 1300 வீரர்கள் இருந்தாங்க. இவர்களிடம் 100 குதிரைகளும் 600 கவச ஆடைகளும் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமான ஒட்டகங்களும் இருந்தன. இந்த படையின் பொது தலைவனாக அபுஜஹல் இப்னு ஹிஷாம் இருந்தான். இந்த படைக்கு செலவு செய்வதற்குரிய பொறுப்பை குறைஷிகளின் 9 முக்கியஸ்தகர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. மக்கா படை வீரர்களுக்கு உணவுக்காக ஒரு நாள் 9 ஒட்டகமும் மறுநாள் 10 ஒட்டகமும் அறுப்பதற்கு முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த படை தங்கள் இல்லங்களில் இருந்து புறப்பட்ட நிலைய அல்லாஹ் சூரா அல் அன்பால் 8வது அத்தியாயம் 47வது வசனத்தில் விவரிக்கிறான். பெருமைக்காகவும் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவும் தங்கள் வீடுகளிலிருந்து முஸ்லிம்கள் எதிர்க்க பதில் போருக்கு புறப்பட்டனர். மேலும் மக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வதை தடை செய்கின்றனர். இந்த மக்கா படை முழு தயாரிப்புடனும் ஆயுதங்களுடனும் புறப்பட்டாங்க. மிக விரைவாக செல்லக்கூடிய பாதையை தேர்ந்தெடுத்து பதிலை நோக்கி போறாங்க. இவங்க ஜுஹுபா என்ற இடத்தை அடைந்த சமயத்துல அபு சுபையானிடமிருந்து ஒரு புதிய செய்தி ஒன்று வருது. நீங்கள் உங்கள் வியாபார கூட்டத்தையும் உங்கள் செல்வங்களையும் ஆட்களையும் பாதுகாப்பதற்காகத்தான் மக்காவிலிருந்து புறப்பட்டீங்க. ஆனால் அல்லாஹ் அவை அனைத்தையும் பாதுகாத்து விட்டான். அதனால நீங்க வர வேண்டியதில்லை, திரும்ப செல்லலாம் அப்படின்னு அபு சுபையான் எழுதியிருந்தார். சரி, இப்போ அபு சுபையான் அப்படி எழுத வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அபு சுபையான் மக்காவுக்கு போகக்கூடிய பிரதான பாதையில போயிட்டு இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சுதாகரிப்போடு வியாபார கூட்டத்தை வழிநடத்திட்டு போறாரு. பதில் பக்கம் வந்த உடனே மஜ்தி இப்னு அமர் என்பவரை அபு சுபையான் சந்திக்கிறார். அவர்கிட்ட மதினாவின் படைகளை நீங்க வர்ற வழியில எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு விசாரிக்கிறேன். அதுக்கு அவரு, நான் இந்த இடத்துல புதுசா யாரையும் பார்க்கல, ஆனா 2 வாகன ஓட்டிகள் அந்த இடத்துல உள்ள நீர் தடாகத்திற்கு பக்கத்துல தங்களுடைய ஒட்டகங்களை படுக்க வச்சிருந்தாங்க. அதன் பிறகு அவங்க தங்களுடைய தோல் பையில தண்ணீரை நிரப்புனாங்க. சிறிது நேரம் கழிச்சு அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே அபு சுபையான் அவர் சொன்ன அந்த இடத்துக்கு வேக வேகமா போறார். அந்த ஒட்டகங்களுடைய சாணங்களை கிளறி
அதில் பேரித்தங்கொட்டைகள் இருப்பதை பார்த்த உடனே அதிர்ந்து போயிடுறார். பிறகு சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது எத்திரிப்பு வாசிகளின், அதாவது மதீனாவாசிகளின் ஒட்டக உணவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வியாபார கூட்டத்தை நோக்கி வேகமா வர்றாரு. அதன் பிறகு மக்காவை நோக்கி செல்லக்கூடிய பிரதான பாதையில் விலகி பயண திசைய மேற்கு பகுதிக்கு, அதாவது கடற்கரை பகுதியை நோக்கி மாற்றி விடுகிறார். அவர் செய்த இந்த தந்திரத்தின் மூலமாக மதீனா படையிடம் சிக்காமல் தப்பித்துக் கொண்டார். இதற்கு பின்புதான் அந்த கடிதத்தை மதீனாவாசிகளுக்கு அனுப்பி வைக்கிறார். இப்போ அபு சுஃபியான் எழுதிய கடிதத்தை படித்த பிறகு எல்லாருமே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குறைஷிகளின் தலைவனான இருந்த அபுஜஹல் மட்டும் கர்வத்தோடு சொல்றான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்க திரும்ப மாட்டோம், நாங்க பதிலுக்கு போவோம், அங்க 3 நாட்கள் தங்குவோம், ஒட்டகங்களை அறுத்து சமைச்சு சாப்பிடுவோம், மது அருந்துவோம், அடிமை பெண்கள் இசை பாடுவாங்க, எங்களை பற்றியும் எங்கள் பயணத்தை பற்றியும் எங்களுடைய கூட்டத்தை பற்றியும் அவங்க கேள்விப்படுவாங்க, அதனால அவங்க எப்பவுமே எங்களுக்கு பயந்தே வாழ்வாங்க அப்படின்னு கர்வத்தோட பேசுறான். ஆனா அபுஜஹலுக்கு எதிராக அக்னஸ் இப்னு ஷரீக் என்பவர் திரும்பியே ஆகணும் அப்படின்னு ஆலோசனை சொல்றார். ஆனா அவர் பேச்ச யாரும் காது கொடுத்து கேட்கல. ஆனால் அவருடைய நண்பர்களாக இருந்த ஜுஹ்ரா கிளையார்கள் மட்டும் அவருடைய பேச்சுக்கு கட்டுப்படுறாங்க. அதனால ஜுஹ்ரா கிளையினர் எல்லாருமே போரில் கலந்துக்காம அக்னஸுடன் திரும்பிடுறாங்க. இவங்க ஏறக்குறைய 300 பேர் இருந்தாங்க. பத்ர் போர் நடந்து முடிஞ்ச பிறகு குறைஷிகளுக்கு ஏற்பட்ட தோல்வியையும் நஷ்டத்தையும் பார்த்த இந்த ஜுஹ்ரா கிளையார்கள் அக்னஸ் சொன்ன அந்த ஆலோசனையை மிகவும் புகழ்ந்து பேசினாங்க. அது மாதிரி ஹாஷிம் கிளையார்களும் திரும்பி போக நினைச்சாங்க. ஆனா அபுஜஹல் அவர்களை கட்டாயப்படுத்தி பலவந்தமாக போருக்கு அழைத்து சென்றான். இவ்வாறாக ஜுஹ்ரா கிளையினர் 300 பேர் போரிடாமல் திரும்பி விட்டதனால மீதமுள்ள 1000 பேர் கொண்ட படை பதரை நோக்கி கிளம்புது. இவங்க பதர் போய் சேர்ந்த உடனே அல் உதவத்துல் குஸ்வா அப்படிங்கிற மேட்டு பகுதிக்கு பின்னால தங்குறாங்க. அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்த ஒற்றர்கள் அபு சுஃபியானுடைய வியாபார கூற்றம் மற்றும் மக்கா படை ஆகியவற்றின் நிலைமைகளை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த செய்திகளை கொண்டு வர்றாங்க. ஒற்றர்கள் கொண்டு வந்த செய்திகளை நன்கு ஆராய்ந்த பிறகு கண்டிப்பாக இந்த அபாயகரமான சூழல்ல போரை தவிர்க்க முடியாது, அதோட முழுமையான வீரத்தோடும் துணிவிடணும், நிராகரிப்பவர்களை எதிர்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. ஒரு சமயம் மக்கா படைகளை எதிர்க்காமல் விட்டுவிட்டால் அந்த பகுதிகளில் குறைஷிகள் தங்களுடைய இராணுவம் மற்றும் அரசியல் செல்வாக்கை நிலைநிறுத்தி விடுவார்கள். அதனால முஸ்லிம்களுக்கு ஒரு மோசமான பின்னடைவு ஏற்படும். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா படையினரை எதிர்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு முடிவு செய்றாங்க. ஒரு சமயம் முஸ்லிம்கள் சண்டையிடாமல் தங்கள் ஊருக்கு திரும்பிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தால் மக்கா எதிரிகள் மதினா வரை படையெடுத்து வரமாட்டார்கள் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. அதனால திடீரென்று ஏற்பட்ட இந்த அபாயகரமான சூழ்நிலையை எப்படி கையாளலாம் என்பதற்காக உயர்மட்ட சகாபாக்களின் குழுவை கூட்டி ஆலோசனை செய்றாங்க. அப்பொழுது சிலருடைய உள்ளங்கள் அச்சத்தால நடுங்கின, இரத்தம் சிந்தும்படியான போருக்கு பயந்தாங்க. இவர்களை பற்றிதான் அல்லாஹ் சூரா அல் அன்பால் 8வது அத்தியாயம் 5வது 6வது வசனங்கள்ல சொல்றான், நபியே, உங்கள் இறைவன் உங்கள் இல்லங்களிலிருந்து சத்தியத்தை கொண்டு உங்களை வெளியேற்றிய சமயத்தில் நம்பிக்கையாளர்களில் ஒரு கூட்டத்தினர் உங்களுடன் வர விரும்பாதவாறே போர் செய்வது அவசியம் என அவர்களுக்கு தெளிவாக தெரிந்த பின்னரும் இந்த உண்மையான விஷயத்தில் அவர்கள் உங்களுடன் தர்க்கம் செய்கிறார்கள். தங்கள் கண்ணால் காணும் மரணத்தின் பக்கமே அவர்கள் ஓட்டிச் செல்லப்படுகின்றனர் போலும். ஆனா முஹாஜிர்களில் முக்கியமானவர்களாக இருந்த
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு காட்டிய வழியில் செல்லுங்கள், நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு தயாராகிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழருடைய கருத்துக்களை அறிய விரும்புகிறாங்க. ஏனென்றால் இவங்க தான் அதிகமானவர்களாக இருந்தாங்க. அதனால போரினால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் அன்சாரிகளிடையே அதிகம் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ அன்சாரிகளின் சார்பாக ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேசுறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம், நீங்க கொண்டு வந்தது தான் சத்தியம் என்றும் சாட்சி சொல்றோம். அதனால தான் உங்கள் கட்டளைகளுக்கு கட்டுப்படுவோம் அப்படின்னு உடன்படிக்கையும் ஒப்பந்தமும் செய்து கொடுத்திருக்கிறோம். நீங்க விரும்பிய வழியில் செல்லுங்கள், உங்களை பின்பற்றி நாங்கள் வருகிறோம். உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பிய இறைவன் மீது ஆணையாக நீங்கள் எங்களை அழைத்துக் கொண்டு கடலுக்குள் மூழ்கினால் நாங்களும் மூழ்குவோம். நிச்சயமாக நாங்கள் போரில் உறுதியுடன் இருப்போம், எதிரிகளை சந்திப்பதில் உண்மையாளராக இருப்போம். அல்லாஹ்வுடைய அருளுடன் எங்களை அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேச்சையும் அவருடைய உற்சாகத்தையும் பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டு சொல்றாங்க, நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் 2 கூட்டங்களில் ஒன்றை எனக்கு வாக்களித்துள்ளான். அல்லாஹ் மீது ஆணையாக அந்த கூட்டத்தினர் வெட்டுண்டு விழும் இடங்களை நான் இப்பொழுது பார்ப்பதை போல் இருக்கிறது என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்கள் படை, அன்சாரிகள் படை என 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. முஹாஜிர்கள் அணியின் தளபதியாக அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், அன்சாரிகள் அணியின் தளபதியாக ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்து அந்த 2 பேருடைய கையிலையும் போருக்கான கொடியை கொடுக்கிறாங்க. அதன் பிறகு தபிரான் என்ற இடத்திலிருந்து புறப்பட்டு பதிலுக்கு சமீபமாக வந்து சேர்றாங்க. அதன் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்கா படையினர் எங்கு கூடாரமிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சுற்றி கொண்டிருந்த போது ஒரு இடத்துல வயது முதிர்ந்த ஒருத்தரை பார்க்குறாங்க. அவற்றை குறைஷிகள் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி பக்குவமா கேட்குறாங்க. குறைஷிகள் பற்றியும் முகமது அவர்களுடைய தோழர்கள் பற்றியும் ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் தன்னை யார் என்று தெரிஞ்சுக்க கூடாது என்பதற்காக 2 படைகளை பற்றியும் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறாங்க. அதற்கு அந்த முதியவர், நீங்க எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்கன்னு என்கிட்ட சொல்லாத வரை நான் உங்களுக்கு எந்த செய்தியும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்க கேட்டதை நீங்க சொன்னா நாங்க யாரு என்பதை உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெரியவர் சொல்றாரு, முகமதுவும் அவரது தோழர்களும் இந்த நாளில் மதீனாவில் இருந்து கிளம்புனாங்க என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. எனக்கு இந்த செய்தியை சொன்னவர் உண்மையை சொல்லி இருந்தால் அவர்கள் இன்று இந்த இடத்தில் இருப்பார்கள் என்று மதீனா படை இருந்த இடத்தை சரியாக சொன்னார். அதுபோல குறைஷிகள் இந்த நாளில் மக்காவில் இருந்து கிளம்பிட்டாங்க என்ற செய்தி எனக்கு கிடைச்சது. எனக்கு இந்த செய்தியை சொன்னவர் உண்மையை சொல்லி இருந்தா அவர்கள் இன்று இந்த இடத்துல இருப்பாங்க என்று மக்கா படை தங்கியிருந்த இடத்தை சரியாக சொன்னார். அன்றைக்கு மாறியல எதிரிகளை பற்றிய மேலும் பல புதிய தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர் அணியில் இருந்த அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க பத்ரின் தண்ணீர் உள்ள இடத்துக்கு போறாங்க. அங்க 2 பேர் மக்கா படைகளுக்காக தண்ணீர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த 2 பேரையும் கைது செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொண்டு வர்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 2 பேரிடமும் முஸ்லிம்களின் படையில உள்ளவங்க விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த 2 பேரும், நாங்க குறைஷிகளுக்கு தண்ணீர் எடுத்து செல்வதற்காக வந்திருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்பாம இவங்க அபு சுபாயினோட கூட்டத்தில் உள்ளவங்க தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவருடைய பதிலை பொருட்படுத்தாமலே அந்த 2 பேரையும் கடுமையாக அடிக்கிறாங்க. அவங்க அடிக்க பயந்து, ஆமா ஆமா நாங்க அபு சுபாயினுடைய கூட்டத்தில் உள்ளவங்க தான்
அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதன் பிறகு அந்த 2 பேரையும் அடிக்காம விட்டுறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடிச்சுட்டு சொல்றாங்க, அந்த 2 பேரும் உங்கள்கிட்ட உண்மையை சொன்ன போது நீங்க அடிச்சீங்க, ஆனா அவங்க பொய் சொன்ன போது நீங்க விட்டுட்டீங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அந்த 2 பேரும் முதல்ல சொன்னதுதான் உண்மை. அவங்க குறைஷிகள் கிடையாது, குறைஷிகளுக்கு உதவி செய்ய வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதன் பிறகு அந்த 2 பேரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பக்கத்தில் அழைச்சு, சரி குறைஷிகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, நீங்க பார்க்கக்கூடிய அந்த பெரிய மேட்டுப்பகுதிக்கு பின்னால் தான் குறைஷிகள் இருக்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் எண்ணிக்கை தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எப்படிப்பட்ட தயார்போடு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஒவ்வொரு நாளும் எத்தனை ஒட்டகங்களா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் 9, அடுத்த நாள் 10 ஒட்டகங்கள் அறுக்கிறாங்க அப்படின்னு பதில் சொல்றாங்க. இந்த பதில இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க 900 இருந்து 1000 பேர் வரை இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரு ஒட்டகத்தை அறுத்தா 100 பேர் வரை சாப்பிடலாம் அப்படிங்கிற கணக்குப்படி அவர்கள் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, குறைஷி பிரமுகர்ல முக்கியமானவங்க யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு அவங்க ஒரு லிஸ்டை கொடுக்குறாங்க. உத்பா இப்னு ரபியா, சைபா இப்னு ரபியா, அபுல் பக்தர் இப்னு ஹிஷாம், ஹக்கீம் இப்னு ஹிஷாம், நௌஃபல் இப்னு உவைலித், ஹாரிஸ் இப்னு ஆமிர், துஐமா இப்னு அதி, நலர் இப்னு ஹாரிஸ், ஜமா இப்னு அஸ்வத், அபுஜஹல் இப்னு ஹிஷாம், உமையா இப்னு கலப், இவங்களோட இன்னும் பலரும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த 2 பேரும் சொல்றாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை பார்த்து, இதோ மக்கா தன் ஈரக்குலைகளை உங்களுக்கு முன் கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அன்றைய இரவு அல்லாஹ் மழையை இறக்குகிறான். அந்த மழை இணை வைப்பவர்களுக்கு அடைமழையாக இருந்தது. அது அவங்கள முன்னேற விடாம தடுத்தது. ஆனால் முஸ்லிம்களுக்கு அது மென்மையான தூறலாக இருந்தது. அந்த மழையினால அல்லாஹ் முஸ்லிம்களை சுத்தப்படுத்துறான். ஷைத்தானின் அசுத்தத்தை அவர்களை விட்டும் அகற்றி விடுகிறான். அங்கிருந்த மணற்பாங்கான பூமியை அவங்க தங்குவதற்கு வசதியாக அல்லாஹ் அந்த மண்ணை இந்த மழைச்சாரல் மூலமாக இறுக்கமாக்கி கொடுத்தான். அதோட முஸ்லிம்களுடைய உள்ளங்களையும் பாதங்களையும் உறுதியாக்கினான். இப்போ அடுத்த கட்டமாக இந்த இணை வைப்பவர்கள் வருவதற்குள்ள பதில் மைதானத்திற்கு பக்கத்தில் உள்ள எல்லா நீர்நிலைகளையும், அதாவது தண்ணீர் உள்ள கிணறுகள், ஓடைகள், இவை அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய படைகளோட அந்த நீர்நிலைகள் உள்ள பகுதிகளுக்கு போறாங்க. அன்றைய இரவு இஷா நேரம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்குள்ள ஒரு நீர்நிலைக்கு பக்கத்துல வந்த உடனே அந்த இடத்துல தங்க நினைக்கிறாங்க. அப்போ போர் தந்திரங்களை நன்றாக அறிந்து வைத்திருந்த ஒரு சகாபி அல் ஹுபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, அல்லாஹ்வின் தூதரே, இந்த இடத்துல தங்கணும்னு நீங்க நினைக்கிறது அல்லாஹ் முடிவு செய்த இடமா அல்லது உங்களுடைய போர் தந்திர யோசனையா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது எனக்குள்ள ஒரு யோசனை தான், மற்றபடி அல்லாஹ்விடமிருந்து வந்த உத்தரவு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அந்த சகாபி சொல்றாரு, இது தங்குவதற்குரிய இடம் இல்லை. என்னுடைய யோசனை என்னன்னா, நாம குறைஷிகளுக்கு மிக அருகில் உள்ள நீர்நிலைக்கு பக்கத்துல தங்குவோம். பிறகு மற்ற அனைத்து நீர்நிலைகளையும் நாம அழிச்சிருவோம். அதோட நமக்கு நீரை சேமிப்பதற்கு ஒரு நீர் தடாகத்தை ஏற்படுத்தி அதை தண்ணீரால் நம்முடைய தேவைக்கு நிரப்பி வச்சுக்குவோம். அப்படி நாம செய்தா நாளை போர் நடக்கும் போது நம் தேவைக்கு தண்ணீர் இருக்கும், அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காது அப்படின்னு அந்த சகாபி சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யோசனையை ஏற்றுக்கிட்டு அவரை பாராட்டினாங்க. இப்போ அதன் பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தங்களுடைய படைகளை அழைத்து கொண்டு எதிரிகளுக்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு வந்து சேர்றாங்க. அந்த நேரம் இரவனுடைய பெரும் பகுதி கழிந்திருந்தது. பிறகு தங்களுடைய தேவைகளுக்கு சில நீர் தடாகங்களை கட்டுறாங்க. பிறகு மற்ற அனைத்து கிணறுகளையும் ஓடைகளையும் அழித்து விடுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதன் தொடர்ச்சியாக அடுத்த நாள் படையை வழிநடத்தி செல்வதற்கும் போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்கும் அன்சாரிகள் அணியின் தளபதியான ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஆலோசனைகள் என்ன என்பதை பற்றியும் அதனை தொடர்ந்து பிற நிகழ்வுகள் பற்றியும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் சுருக்கமாக பார்க்கலாம். இப்பொழுது எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.